ஹலோ மக்களே, நான் உங்கள் மோகா. இது உங்கள் ஓல்ட் இஸ் கோல்டு சினிமாஸ். இன்றைக்கி நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானத்தை போல படம். என்னடா குமார், வானத்தை போலன்னு சொல்கிற, என்னென்னமோ படம் ஓடிக்கிட்டு இருக்கு, இப்போ வந்து வானத்தை போலன்னு சொல்கிறேன்னு நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க. 2026 ஆச்சு, 2000 வந்த படத்தை பற்றி பேசுகிறேன்றது உங்கள் மைண்ட் வைஸில் எனக்கு கேட்குது. நம்ம சேனலில் பழைய படங்களை தட்டி எழுப்புறது தான், ரெவம்பர் பண்ணுறது தான். உங்களுக்கு பழைய படத்தோட மகிமையெல்லாம் தெரிவிக்க போகிறேன். நம்ம சேனலில் அதுதான் வரப்போகுது. அதனால தான் சேனல் பேரே ஓல்ட் இஸ் கோல்டு மூவிஸ் சினிமாஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கு. இப்போ வாங்க படத்துக்குள்ளே போகலாம். வானத்தை போல படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா தயாரிப்பு ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இயக்கம் பார்த்தீங்கன்னா விக்ரமன் பண்ணியிருக்காரு. கதை வசந்த் எழுதியிருக்காரு. இசை பார்த்தீங்கன்னா எஸ்.ஏ. ராஜ்குமார் பண்ணியிருக்காரு. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். அதை கேரக்டர் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 கேரக்டர் மெயின் கேரக்டரு. படத்தில் பார்த்தீங்கன்னா 4 பேர், அண்ணன் தம்பிங்க 4 பேர். விஜயகாந்த் சார் வந்து டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. இதில் 2 வேடத்தில் நடிச்சிருக்காரு. முதல் வேடம் வந்து வெள்ளச்சாமின்ற கேரக்டரில் பண்ணியிருக்காரு அண்ணன். 2வது வேடம் பார்த்தீங்கன்னா முத்து கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. படத்தில் 4 கேரக்டரு, அண்ணன் தம்பி 2 பேர் சொல்லிட்டேன். பேலன்ஸ் 2 பேர் பார்த்தீங்கன்னா சண்முகம் வந்து லிவிங்ஸ்டன் வந்து சண்முகம் கேரக்டரில் பண்ணியிருக்காரு. பிரபுதேவா அவர்கள் வந்து செல்வம் கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. மீனா கௌரி கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அண்ணன் தம்பிகளுக்கோசரம் வாழ்கிறாரு. தம்பிகளை எப்படி கரை சேர்த்துறாரு அப்படின்றது தான் படத்தோட கதை. இது எக்ஸ்பிளைன் பண்ணணும், சின்னதாக உங்களுக்கு தெரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணனுக்கு வந்து சின்ன வயசில் ஒரு லவ் இருக்கும். லவ் பண்ணிகிட்டு இருப்பார். நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்க. நிச்சயதார்த்தம் பண்ணுறப்போ பசங்க இந்த நம்ம தம்பிங்க வந்து நிச்சயதார்த்தம் பண்ணுற இடத்துல விளையாடுறது, அண்ணனை கூப்பிட்றது, அவங்கள தனியாக இருக்க விடாமல் இருக்கிறதுனால அவங்க அப்பா என்ன சொல்லுவார், பொண்ணோட அப்பா என்ன சொல்லுவார்னா, தம்பிகளை வந்து பிரிச்சிரு அப்படின்னு சொல்லும்போது இவர் வெள்ளச்சாமி தூரத்துலேருந்து கேட்டுருவாப்புல. கேட்டதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணோன்னா நம்ம தம்பிகளை வந்து பிரித்து இருக்கணும்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணாமல் இருப்பார். அப்புறம் வந்து தம்பிகளை அவர் தான் வெள்ளச்சாமி தான் பார்த்துக்குவார். அவங்க வீடு பார்த்திங்கன்னா ஓட்டு வீடாக இருக்கும். மழை பெய்யும், ஒரு சீன் பார்த்திங்கன்னா மழை பெய்யும். வீட்டுக்கு வருவார், எல்லாம் ஒளிகிட்டு இருக்கும். வெள்ளச்சாமி வீட்டுக்கு வருவார், எல்லாம் ஒளிகிட்டு இருக்கப்போ அப்பத்தா இருப்பாங்க. வெள்ளச்சாமிக்கு வந்து அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க. அப்பத்தா நான் அண்ணன் தம்பிங்க 4 பேர் மொத்தம். அந்த சீன் பார்த்தீங்கன்னா வீட்டில் மழை பெஞ்சிட்டு இருக்கும். ஒரே ஒரு தட்டி எடுத்து வச்சுட்டு 4 பேரையும் மடியில் படுக்க வச்சுட்டு தூங்குவார். அந்த சீனாக இருக்கட்டும். அப்புறம் தோளில் தூக்கி வச்சுட்டு பள்ளிக்கூடம் கூட்டு போகிறது, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வளருவாங்க. வளர பார்த்தீங்கன்னா பெரியவங்களாயிருவாங்க. பெரியவங்களானதுக்கப்புறம் வெள்ளச்சாமி முத்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் வேலை செய்வார். ஹோட்டல் யாருன்னு பார்த்தீங்கன்னா காமெடியின் செந்தில் இருக்கார்ல, அவர் ஹோட்டல் தான். அங்கே வேலை செய்வார். லிவிங்ஸ்டன் அதாவது சண்முகம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ட்ரைனிங் போயிட்டுருப்பார். பிரபுதேவா டாக்டருக்கு படிச்சுட்டு இருப்பார். இப்போ வந்து வெள்ளச்சாமி வந்து வெள்ளச்சாமி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நமக்கு அழுக வைக்கிற ஹார்ட் டச்சிங் சீனாக தான் இருக்கும். இப்போ குறிப்பிட்டு சொல்லணும்னா வெள்ளச்சாமிக்கு ஒரு 2-3 சீன் இருக்கும். எப்படின்னா, வெள்ளச்சாமி வந்து சின்ன வயசில் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பார். இவர் தான் ஹெல்ப் பண்ணி பட்டணத்துக்கு அனுப்பிச்சி வைப்பார். நல்லபடியாகன்னு சொல்லி காசு கொடுத்து பட்டணத்தில் நல்லபடியாக பெரிய ஆளாக இருக்கணும்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வைப்பார். அப்புறம் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்று வரும். அவர் பொண்ணோட ஃபோட்டோ போட்ட மாதிரி ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்று வரும். சரி, நிச்சயதார்த்தம் பண்ண தான் கேட்குறாங்க. முத்துக்கு நிச்சயதார்த்தம் பண்ண தான் கேட்குறாங்க. ஏன்னா சின்ன வயசில் முத்துவும் அந்த ஃப்ரெண்டோட பொண்ணும் வந்து ஒன்று முன்னா சுற்றிட்டு ஜாலியாக அந்த சின்ன பிள்ளைல விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதனால சரி, இப்போ பொண்ணு பார்க்க தான் வர சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவர் பட்டணத்துக்கு கிளம்பி போவார். அங்கே ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கும். அங்கே நடக்கிற நோஸ்கட்டு, வெள்ளச்சாமிக்கு நடக்கிற அந்த இதாக இருக்கட்டும், அவமரியாதையாக இருக்கட்டும். அப்புறம் இன்னொரு இடத்துல பிரபுதேவா வந்து செல்வம் வந்து டாக்டருக்கு பட்டமளிப்பு விழா கொடுப்பாங்க. அங்கே போய் செக்யூரிட்டி கூட ஒரு அவமதிப்பாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நமக்கு ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். நம்ம பார்க்கும்போது, அந்த படம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பார். முத்துக்கு வந்து கௌரி மீனாவை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்புறம் ஒவ்வொரு தம்பிகளுக்கும்
கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்குள்ளே அவங்களுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை, அப்புறம் அந்த ஊருக்குள்ளே நடக்கிற பிரச்சனை. சண்முகமே வந்து வெள்ளச்சாமியை அரெஸ்ட் பண்ண போவார், அது என்ன பிரச்சனை, இது டோட்டல் பிரச்சனையும் சேர்த்து இந்த படம் எப்படி இருந்தது, எப்படி வந்துச்சு, கடைசியில் எப்படி முடிஞ்சிச்சு அப்படின்றதான் அந்த படத்தோட இதுவே. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சாங் பார்த்தீங்கன்னா ஒரு 6 சாங் இருக்கும், 6-5 சாங் இருக்கும். வெள்ளச்சாமிக்கு மைனாவே மைனாவே இது என்ன மாயம் அப்படின்ற சாங்கு, முத்துக்கு வந்து காதல் வெண்ணிலா கையில் சேருமா சொல்லு பூங்காத்தே அந்த சாங்காக இருக்கட்டும். இதை ஏன் நான் பாடி காமிக்கிறேன்னா, இந்த பாட்டு வந்து அவங்க அவங்க ஒவ்வொரு டைமும் நோஸ்கட் ஆகும்போதும் அவங்க பேக்ரவுண்டில் ஓடும். அது நம்ம பார்க்கும்போது நமக்கு அது ஒரு ஃபீல், அந்த 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 சோகம் நமக்குள்ளேயும் ஆழ்ந்துரும். வெள்ளச்சாமிக்காக இருக்கட்டும், முத்துக்காக இருக்கட்டும். முத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சீன் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன், இந்த மண் எடுத்து எண்ணி இதில் எவ்வளோ மண் இருக்குன்னு சொல்லி எண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட நிச்சயதார்த்தம் பண்ண பையன் சொல்லுவாப்புல, நம்மளால் நோஸ்கட் பண்ணிட்டு போவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்டில் காதல் வெண்ணிலா கையில் சேருமான்னு வரும். அது நமக்கே ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். அந்த சீன்லாம் பார்க்கும்போது அந்த அந்த பாட்டோடு நம்ம பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சோகத்தை ஆழ்த்திடும் நமக்கு அந்த படம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாடல்கள் பார்த்தீங்கன்னா பாடல் எழுதியவர்கள் பா விஜய், நா முத்துக்குமார் மற்றும் பலர் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. அப்புறம் பாட்டு பாடினவங்க பார்த்தீங்கன்னா ஹரிஹரன் சார் பாடியிருக்காரு, சொர்ணலதா மேடம் பாடியிருக்காங்க, சித்ரா, மனோ, எஸ்பிபி ஐயா, அவங்க எல்லாருமே வந்து நிறைய பேர் பாட்டு பாடியிருக்காங்க. பாட்டெலாம் நல்லாயிருக்கும். பாட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு பார்க்குறப்போ ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும், கேட்குறக்கும் நல்லாயிருக்கும். பாடல் எல்லாமே நல்லாயிருக்கும், நீங்கள் கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் சொல்லது என்னோடய கடமை சொல்கிறேன். விஜயகாந்த் சார் பார்த்தீங்கன்னா நம்ம கூட இப்போ இல்லைனாலும் கூட இந்த படங்கள் மூலியமாக அவர் நல்லதுகள் மூலியமாக நம்மக்கிட்ட வாழ்ந்துட்டு தான் இருக்கார் இன்னும். நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் அந்த இன்டர்வியூவில் அந்த வீடியோ பார்க்குறப்பெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய புது டைரக்டருக்கு தான் அவர் வந்து வாய்ப்பு கொடுப்பாராமா. அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம் விஜயகாந்த் சார். வந்து அரசியலில் 1000 கருத்துக்கள் இருக்கலாம், இருந்தாலும் வந்து திரைத்துறையில் வந்து அவர் ஒரு உண்மையை சொல்லணும்னா ஒரு உன்னதமிக்க ஒரு மனிதர் தான் விஜயகாந்த் சார். இந்த படத்துக்கு நம்ம சேனலில் 10க்கு வந்து 9 ரேட்டிங் கொடுக்குறோம். படம் நல்லாயிருக்கும். ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் படம் எடுத்தாலும் கூட அந்த ஊர், அந்த வீடு, அங்கே நடக்கிற விஷயங்கள் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளேல சூப்பராக இருக்கும். பாட்டும் தரமான பாடல்கள் இருக்குது படத்தில். கடைசியில் இந்த படம் எல்லாம் இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு எல்லாம் வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, அந்த ஒவ்வொரு பாட்டு ஒவ்வொருத்தங்களும் இருக்கும். கடைசியாக எல்லோரும் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் இந்த பாட்டு அது ஒரு கனெக்ஷனாக இருக்கும். காமெடி பார்த்தீங்கன்னா எல்லா காமெடி, செந்தில் சார் காமெடி சொல்லணும். இப்படி இந்த ஹோட்டலில் வந்து கஸ்டமர் வடை கேட்பாங்க, முத்து போய் எலிக்கு வச்ச வடையை எடுத்து கொடுப்பாரு. எங்கே சாப்பிட்டீங்கன்னா வெளியே சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னுவார். சொந்த ஹோட்டல்லே சாப்பிடாம வெளியே போய் சாப்பிட்டு வருவாங்க, அந்த காமெடியாக இருக்கட்டும். அப்பத்தா கேரக்டர் சூப்பராக காமெடி பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே அந்த காமெடிக்கெலாம் பஞ்சமே இருக்காது. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் சிரிச்சிட்டு இருக்கலாம். படம் உங்களுக்கு இப்போ இருக்க படத்துல சிரிக்க முடியுமான்னு தெரியல, ஆனால் வானத்தை போல படத்தில் வந்து நிறைய நீங்கள் சிரிக்கலாம். தாராளமாக அந்த படம் பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது. பார்த்தவங்க மறந்துட்டாலும் திரும்ப போய் பாருங்கள். பார்க்காதவங்க இப்போ இருக்க ஜென்ரேஷன் பார்க்கல, எனக்கு வேறு எந்த படமே பார்க்குறதுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி படங்கள், எங்கள் சேனலில் வர்ற படங்களை பார்த்து எங்களுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள். அன்பு மக்களே, வாங்க அடுத்த படத்துக்குள்ளே போகலாம். அடுத்த படம் பார்த்தீங்கன்னா மாமன் மகள். இந்த படத்தை வந்து தயாரித்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் மூவிஸ். இந்த படத்தில் இயக்கம் யாருன்னு பார்த்தீங்கன்னா குருதனபால். கதையும் குருதனபால் தான் பண்ணியிருக்கிறாரு. இசை பார்த்தீங்கன்னா ஆதித்யன் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தோட கதை என்னன்னு வாங்க பார்க்கலாம். வந்து உங்களுக்கு கேரக்டர் நான் அறிமுகப்படுத்துகிறேன். கேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மெயின் கேரக்டர் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சார் ஹீரோவாக பண்ணியிருக்கிறாரு, மீனா மேடம் ஹீரோயினியாக பண்ணியிருக்காங்க, மணிவண்ணன் வந்து சத்யராஜ் மாமனாக பண்ணியிருக்கிறாரு, மனோரமா வந்து சத்யராஜுக்கு அம்மாவாக பண்ணியிருக்கிறாங்க, கவுண்டமணி சார் கூடையே ஜாலியாக சுற்றுற ஒரு கேரக்டர் காமெடிக்காக கவுண்டமணி சார் இது பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட வில்லன் பார்த்தீங்கன்னா 2 பேர், ஆனந்த் ராஜ்குமார் ப்ளஸ் வந்து பொன்னம்பலம் சார், 2 பேரும் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ளே போவோம். கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, சத்யராஜ் சார் வந்து ஊருக்குள்ளே ஜாலியாக சுற்றிட்டு இருப்பார். அராத் பண்ணிவிட்டு கவுண்டமணி சார் கூட ஜாலியாக சுற்றிட்டு
ஊருக்குள்ளே தோட்டந்தொரவுன்னு இருக்கும். மனோரமா மட்டும்தான் அதாவது மனோரமா அம்மாவாக இருப்பாங்க. சத்யராஜ் சார் இருப்பாங்க. கவுண்டமணி சார் இதான் மெயின் கேரக்டர். ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஊருக்குள்ளே ஒரு நிலப்பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு பட்டணத்துலேருந்து மாமா அதான் மணிவண்ணன் சார் வருவார். மணிவண்ணன் சார் வந்துட்டு இந்த மாதிரி மாப்பிள்ள ஒரு நிலப்பிரச்சனை ரொம்ப நாளாக போயிட்டு இருக்குது, அது நீ தான் முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி சரின்ட்டு பஞ்சாயத்து கூட்டுவாங்க. பஞ்சாயத்தில் வந்து நினச்ச மாதிரி வராது, சண்டை வந்துடும். அப்போ தான் பொன்னம்பலம் சார் என்ட்ரி ஆவாங்க. என்ட்ரியில் சண்டை போட்டு அந்த நிலத்தை வந்து மணிவண்ணன் சாருக்கு வாங்கி கொடுத்துருவாரு சத்யராஜ் சார். வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் என்னாங்கன்னா நைட்டு பார்ட்டி நடக்கும். பார்ட்டியில் வந்து மணிவண்ணன் சார் டைட் ஆயிடுவார். எல்லாருமே கவுண்டமணி சார் காமெடி மாதிரி இருக்கும். அந்த நைட் பார்ட்டியில் சக்ஸஸ் பார்ட்டி வச்சுருப்பாங்க நிலம் வாங்கினதுக்கு. பண்ணப்போ மணிவண்ணன் சார் என்ன சொல்லுவார்னா, என் பொண்டாட்டி வந்து என்னை மதிக்கிறதே இல்லை, நீ வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணி நீ தான் அதை இது பண்ணி தரணும், இந்த பிரச்சனை நீ தான் முடிச்சு தரணும் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா மணிவண்ணன் சார் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து நல்லா ரிச்சானவங்க, நல்லா போல்ட்டான லேடி, இவங்களை மதிக்கவே மாட்டாங்க, மணிவண்ணன் சாரை மதிக்கவே மாட்டாங்க. அதுக்காக அதை ஈடுகட்டுறதுக்கு மாப்பிள்ளையை வந்து கல்யாணம் பண்ண வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சத்யராஜ் சார் ஒத்துக்கவே மாட்டார். அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படி இப்படின்னு காமெடியாக பேசிட்டு போகிறப்போ சரி போகலான்ட்டு போவாங்க. அங்கே போகிறப்பே பிளான் பண்ணி போயிடுவாங்க. சத்யராஜ் சார் வந்து ஒரு பெரிய பணக்கார மாதிரி போவாங்க. ஒரு வீடெல்லாம் வாடகைக்கு, பெரிய பங்களா ஒன்று வாடகைக்கு எடுத்து அங்கேருந்து போகிற மாதிரி, ஒரு பின்னாடி 4 பேர் சுற்றுற மாதிரி, எப்படி சொல்கிறது, பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் மாதிரி காமிச்சுக்குவார். கூடயே 10 பேர் பெரிய பெரிய நாய்களை பிடிச்சிட்டு திரியிறது, ஒரு ரிச்சான ஒரு ஆள் மாதிரி சத்யராஜ் சார் வந்து மணிவண்ணனோட ஒய்ஃபிட்டையும் மணிவண்ணன் அதை மீனாட்டையும் காமிச்சுக்குவார். இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பணக்காரு போல் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அவங்க மணிவண்ணன் ஒய்ஃப் கோயிலுக்கு போனால் இவரும் போய் அங்கே ஏழைகளுக்கெல்லாம் வந்து பணம் அள்ளி அள்ளி வைக்கிறது, இதெல்லாம் பார்த்து ரொம்ப பணக்காரு போல் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்து எல்லாம் முடிஞ்சிடும். எல்லாம் முடிஞ்சு நார்மல் லைஃப்பில் மீனாவும் சத்யராஜும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக போயிட்டுருப்பாங்க. அங்கே போகிறது இங்கே போகிறது ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாங்க. நல்லா தான் லைஃப் நல்லா போயிட்டுருக்கும். சரின்ட்டு இவங்க சத்யராஜ் வீட்டுக்கு வரலான்ட்டு அந்த வாடகை வீட்டுக்கு வரும்போது அன்னைக்குன்னு பார்த்து அந்த வாடகை வீட்டு ஓனர் சேட்டு இவங்கெல்லாம் வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் அன்னைக்குன்னு வந்துடுவாங்க. அப்போது மணிவண்ணனோட ஒய்ஃபு மீனா எல்லாருமே இருப்பாங்க. அப்போ வந்து என் வீட்டில் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி செக்யூரிட்டி வந்து அந்த வீட்டோட செக்யூரிட்டி வந்து உண்மையை சொல்லிடுவான். உண்மையை சொல்லணுன்னே மணிவண்ணன் சாரோட ஒய்ஃபு தான் கொஞ்சம் போல்ட்டான லேடி. உடனே டைவர்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி என்னை ஏமாற்றிட்டாருன்னு சொல்லி மீனா வந்து டைவர்ஸ் கொடுத்துருவாங்க. டைவர்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கோர்ட்டில் டைவர்ஸ் போகும். டைவர்ஸ் போகிறப்போ எல்லா 2 தரப்பு நியாயத்தையும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ மீனா வந்து மயங்கி விழுந்துருவாங்க. மயங்கி விழுந்து என்னென்னு ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது கன்சீவ் ஆயிடுவாங்க. கன்சீவ் ஆகிருக்கப்போ கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, குழந்தைய வந்து பெற்று கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் டைவர்ஸ் மியூச்சுவலாக வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் எல்லோரும் மணிவண்ணன் கவுண்டமணி எல்லோரும் வந்து ஊருக்கு வந்துடுவாங்க, சொந்த ஊருக்கு வில்லேஜுக்கு வந்துடுவாங்க. வில்லேஜுக்கு வந்ததுக்கப்புறம் மனோரமாட்ட இந்த மாதிரி ஏமாற்றிட்டாங்க, இந்த மாதிரி பணக்காரன்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அவன் பணக்காரன் தான், சொத்து தோட்டம் துறவெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் கன்ஃபியூஸ் இது பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் ஒத்துக்கவே மாட்டாங்க. மீனா பிடிக்காமல் அந்த வீட்டிலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ரொம்ப நாள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சண்டை போகும், இவங்க சத்யராஜ் தொட்டா எதுனாலும் அந்த ஒத்துக்கவே மாட்டாங்க. ஒரு நார்மல் லைஃப்லேயே மீனா இருக்க மாட்டாங்க அந்த வீட்டில். எப்படியாவது குழந்தைய பெற்று கொடுத்துட்டு நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் செகண்டு வில்லன் என்ட்ரி ஆகிறார். ஆனந்த் ராஜ்குமார் என்ட்ரி ஆகிறாரு. ஆனந்த் ராஜ்குமார் எப்படின்னா மணிவண்ணன் சாரோட ஒய்ஃபோட தம்பி. அவர் வெளிநாட்டிலேருந்து வந்து இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணுவாங்க. ஊருக்குள்ளே வந்து ஊருக்குள்ளே பொன்னம்பலம் சார் வந்து ரவுடி, இவர் வெளிநாட்டிலேருந்து வந்து எல்லாம் மிங்கிள் பண்ணி சத்யராஜை எதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இந்த நிலப்பிரச்சனையில் இருக்கும் பொன்னம்பலம் சார் கூட. சத்யராஜை எதுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை எப்படி எதிர்த்தாங்க, இந்த குழந்தைய எப்படி பெற்று இவங்க எப்படி ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, சத்யராஜ் சாரு ப்ளஸ் மணிவண்ணன் ஒய்ஃப் வந்து மணிவண்ணன் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, கடைசியில் எண்டில் வந்து இந்த வில்லனுங்களை எப்படி அவங்க அட்டாக் பண்ணாங்க, இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஃபேமிலி படமாக தான் இந்த படம் மூவ் ஆகி போகும். நல்லா காமெடியான படம். உங்களுக்கே தெரியும் சத்யராஜ் மணிவண்ணன் சார் கவுண்டமணி சார் இருந்தாவே அந்த படம் எவ்வளோ ஒரு எங்கேஜிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா ஃபன்னான ஒரு மூவி தான். நல்லா எங்கேஜாக போகும் படம். படத்தில் வந்து பாடலாசிரியர் பார்த்திங்கன்னா வாலி சார் பாடல் எழுதியிருக்கிறாரு. பாடகர் பார்த்திங்கன்னா மனோஜ் சார், மலேசியா வாசுதேவன், சுஜாதா மேடம், அப்புறம்
மற்றும் பலர் நிறைய பேர் எஸ்பிபி சார் பாடியிருக்கிறாரு. நிறைய பேர் பாடியிருக்கிறாங்க படத்தில், நிறைய பேர் பாடல்கள் வந்து பாடியிருக்கிறாங்க. அப்புறம் ஓகே மக்களே, ஆவரேஜாக இந்த படத்தை பற்றி எல்லாமே சொல்லியாச்சு. ஒரு குடும்ப படம், ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம், நல்லா பெட்டராக இருக்கும். ஸ்க்ரீன் பிளேலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வில்லேஜுக்குள்ளே நடக்கிறது, அந்த சத்யராஜ் சிட்டிக்குள்ளே போகிறது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் வந்து இந்த படத்துக்கு 10க்கு 8 ரேட்டிங் நம்ம கொடுக்குறோம். ஓகே மக்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மோகா. இது உங்கள் ஓஜி சினிமாஸ். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.